irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு டெல்லியிலிருந்து இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். டெல்லியில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை தவிர காங்கிரஸ் 67 இடங்களில் டெபாசிட் போனதை பற்றி அந்த ஒரு மகிழ்ச்சியில் நான் இப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். சாதம் சாப்பிட்டு முடித்தேன். வெல்லம் சாப்பிட வழக்கம் வட இந்தியாவில் இருக்கிறது. ஆக மொத்தம் காங்கிரஸ் ஒழிந்தது, அழிந்தது, மரணம் அடைந்து விட்டது இந்திய அரசியலில் இருந்து என்பதைத்தான் ஐபிசி தமிழர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம், காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு என்பது இன்றல்ல நேற்றல்ல. 2009 ஈழத் தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரசிற்கு சாபம் விதித்தார்கள் ஈழத் தமிழர்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. 1984 சீக்கியர்கள் 8000 பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே, அந்த குடும்பங்கள் நாசமா போக வேண்டும் காங்கிரஸ் என்று கொதித்து எழுந்தார்கள் சீக்கியர்கள். 2013 ஆந்திராவும் தெலுங்கானாவும் ஒன்றாக இருந்ததை பிரித்தார்களே, தெலுங்கு மக்கள் இடையே ஒரு துவேஷத்தையும் ஒரு எதிர்ப்பையும் வளர்த்து விட்டார் சோனியா காந்தி. இந்த 3 மாநிலங்களும் தமிழ், தெலுங்கு, பஞ்சாபி போன்றவர்கள் காங்கிரஸ் மீது கொடுத்த சாபம் தான் காங்கிரஸ் அழிந்து போகிவிட்டது இந்திய அரசியல் என்பதுதான் என்னுடைய யதார்த்தமான கடுமையான கருத்து. ஓகே, நீங்க காங்கிரஸ் தோல்வி பெற்றிருக்கு, அது மட்டும் இல்லாம டெபாசிட்டே டெல்லியில இழந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி இந்திய அரசாங்கத்தையே ஆட்டி படைத்த ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி முன்னாடி ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாக இருந்தது. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஆம் ஆத்மி அங்க தோல்வி அடைந்ததுல அது முக்கிய காரணமா நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க? எல்லா கட்சிகளும் என்ன சொல்றாங்க, ஊழல் தான் மெயின் ரீசன்ங்கிறாங்க. அது மட்டுமே ரீசனா வைத்துக்கொண்டு ஆம் ஆத்மி அங்க தோத்துருக்கா, இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இருந்ததா? பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக 15-16 காரணங்கள் இருக்கின்றன சங்கர். 360 டிகிரி நாலா பக்கமும் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் என்று பார்த்தால், ஆம் ஆத்மி கட்சியை சுற்றி பார்த்தால், பீகாரில் இருந்து வரக்கூடிய உத்தராஞ்சலி, அது பீகார் உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தில் இருப்பவர்களை பூர்வாஞ்சலி என்று சொல்வார்கள். 20% பீகார் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தீபாவளிக்கு 10 நாள் கழிச்சு சட்டு பூஜா என்று ஒன்று நடக்கும். அது யமுனை நடக்கரையில் இருந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தை பெண்மணிகள் தங்களுடைய கணவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சூரியன் உருவதற்கு முன்பாக சூரியன் பகவானுக்கு ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கிருந்து ஒரு சல்லடை மூலமாக தன்னுடைய கணவரை பார்ப்பார்கள், சூரியனை பார்ப்பார்கள். அந்த பூஜா சட்டு பூஜா என்று பெயர். அங்கு யமுனை நதிக்கரையில் தான் நடக்கும். அது அந்த யமுனை நதிக்கரையில் யமுனை நதியே இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் குறைந்தது 50 லட்சம் பேர்கள் பங்கேற்பார்கள். அதில் பீகார்ல இருந்து வருவாங்க. அந்த யமுனா நதிக்கரை பக்கத்துல வட இந்தியாவில் கங்கை யமுனை, இது நம்ம ஜனகணமன தேசிய கீதத்தில் கூட இடம்பெற்றிருக்கக்கூடிய நதி. அது பெரிய நதி. வைகை தமிழகத்தில் எப்படி காவேரி வைகை இருக்கிறதோ அதே மாதிரி வட இந்தியாவில் யமுனா கங்கா. அந்த யமுனா நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஊழலை செய்தார் கெஜ்ரிவால் என்று ஒரு அவப்பெயர். அதையும் தவிர அராக் லிக்கர் பாலிசியில ஊழல் செய்தார் என்ற பெயர். இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து 2014 ஏன் ப. சிதம்பரத்தை எவ்வளவு ஊழல் மன்னர் என்று விவாதித்த 2019, 10, 11, 12 விவாதித்த அண்ணா ஹசாரே போன்றவர்கள் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமாகத்தான் அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் என்ற ஒரு ஆர்கனைசேஷன் வச்சாங்க. அப்பேற்பட்ட ஆளு தான் மஃப்ளர் போட்டு இப்ப மில்லியனராக இருக்கிறார், கோடீஸ்வரராக இருக்கிறார். அவருக்கு வீட்டு 165 கோடி வீடு கட்டிக்க ஷீஷ் மஹால் என்று பெயருங்க. அந்த வீட்டு விலையை 165 கோடி. அது உண்மையா? நான் செய்தியில படிச்சேன், பார்த்தேன். அது உண்மையா? இந்த அரசாங்கம் அதை மியூசியம் ஆக்க போறேன்னு சொல்லிட்டாங்களே. பாஜக அரசாங்கம் பொதுமக்கள் பார்வைக்கு விட்டுறேன்னு சொல்லிட்டாங்களே. ஒரு டாய்லெட்ல அந்த கம்மோடு இருக்குது அலம்பிக்கிறமே, அதனுடைய விலை 20 லட்சம் ரூபாய். ஜாக்கூசி என்று சொல்லக்கூடிய குளிக்கக்கூடிய இடம் இருக்குது, ஷவர், அது 50 லட்சம் ரூபாய். ஸ்கிரீன் இருக்குது, ஸ்கிரீன் போடுற ஜன்னலுக்கும் இதுக்கெல்லாம், அது 6 கோடி ரூபாய்.
இட்டாலியன் டைல்ஸ் இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் இப்ப திறந்து விட்டுறாங்களே இப்போ. இது ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டு. ஆனால் பொதுமக்களிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் பொதுமக்களுடைய கோபத்தையும் தாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். இது நெகட்டிவ் ஓட், ஆங்கிரி ஓட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கு காங்கிரஸோ அல்லது இதுவோ அவரே தான் காரணம். அவருடைய கட்சியில் இருந்தவர்கள் பலர், சாந்தி பூஷன் மற்றும் இவங்கெல்லாம், அவருடைய மகன் பிரசாந்த் பூஷன், அசுதோஷ், நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்களே. யோகேந்திர யாதவ், இவங்க அனுப்பணும். அவன் இப்ப குமார் விஸ்வாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, இந்தி கவிதை, அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு உறவினர், அவ்வளவு கவிதை எழுதுவார். அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தார். சுவாதி மாலிவால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர், இப்பொழுது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அந்த அம்மா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆரம்பத்திலேருந்து உயிரை கொடுத்தாங்க. அவங்களாம் வெளில வந்துட்டாங்க கட்சி விட்டு. அவர் ஊழல் என்று சொல்லி போது கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் இருந்தார் என்பதுதான். சாராய ஊழலில் அவர் கொடுத்தார 7,000 கோடி ரூபாய் சம்பாதித்தார் என்று. அதுதான் என்னுடைய மகன் மீது மகள் மீது நான் சத்தியமிட்டு சொல்லுகிறேன், நான் அரசாங்க வீட்டில் வரமாட்டேன், அரசாங்க வண்டியை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு 50 காருங்க அவருக்கு மொத்தம் ப்ரொடெக்ஷன். அவர் அடிச்சிருவாங்கன்னுட்டு டெல்லி போலீஸை தவிர பஞ்சாப் போலீஸ்கார் அவர் பின்னாடி 50 கார் போங்க. அம்மா ஜெயலலிதா மாதிரி ஒரு காலத்துல ஜெயலலிதா 100 காருக்கு போட்டு வந்தாங்க, 1000 கார் போச்சு. ஜெயலலிதான்னு சொன்னால எனக்கு ஒரு டவுட், ஜெயலலிதாவை விட மிஞ்சிட்டாரோ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில? ஆமாமா, இப்ப நவீன ஜெயலலிதா, அது ஆம்பளை ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா வட இந்தியாவில், அதுதான் தோல்விக்கு காரணம். ஆனால் அவர் பிரதமரே அவர்கள் இப்ப காங்கிரஸ் பாருங்க, பிரதமரை நேரம் கண்டிக்கிறது கிடையாது. அதானி சொல்லிட்டு பிரதமரோட தோஸ்துன்னு சொல்றாங்க, ரஃபேல சொல்லிட்டு பிரதமர் அடிக்கிறார். ஆனா இவர் பிரதமரையே பைத்தியக்காரன் சொன்னார், சைக்கோபேத் சொன்னார். அரவிந்த் கெஜ்ரிவால் 2013 வாரணாசியில் நின்று நரேந்திர மோடி வீழ்க்கடிக்க வேண்டும் 2014 தேர்தலில் போட்டியிட்டார். சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு இதுக்காக இவர் இடதுசாரியா வலதுசாரியா தெரியாது. அரே ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் சொல்றாரு, அதே மாதிரி இன்குலாப் ஜிந்தாபாத்னு சொல்றாரு. முஸ்லீம் பக்கமும் இருக்காரு. அது கே சந்திரசேகர் ராவ் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வேற. வட இந்தியாவில் 2 பக்கம் போனதுனால ஒருத்த அடிச்சு விட்டாங்க. இந்துக்கள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. முஸ்லீம் வாக்குகள் அதிகமாகி விட்டது. போதாத குறைக்கு அகிலேஷ் யாதவும் உத்தவ் தாக்கரேயும் மம்தா பானர்ஜி வந்தது காங்கிரஸில் இந்தி கூட்டணியில் பிளவு வந்து விட்டது. அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தார் என்று ராகுல் காந்தி சந்தேகப்படுகிறார். ஆக மொத்தம் பல காரணங்கள் இருக்கின்றன, ஒன்றல்ல இரண்டல்ல. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் நம்ம கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் உருவாக்கத்துக்கு மதுரைக்கு வந்தார், ஞாபகம் உங்களுக்கு? அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நவீனமான பாடசாலை. அண்ணா சாரு ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறார், அவர்கிட்ட நேர்மை இல்ல, நான் சொல்றதெல்லாம் கேட்டிருந்தா அவர் சரியா ஜெயிச்சிருக்கலாம், கட்சியை வழி நடத்தி இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாரு. அந்த அண்ணா ஹசாரே என்ற கட்சி தான் ஆம் ஆத்மி கட்சி. அவர் கம்யூனிஸ்டத்துடைய கைப்பிடியில் போய்விட்டாரே என்ற தாப்பம் தான் அண்ணா ஹசாரேக்கு இருக்கிறது. அண்ணா ஹசாரே ஒரு காந்தியவாதி. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு அயல்நாட்டு பணம், காலிஸ்தானிலிருந்து பணம், அமெரிக்காவிலிருந்து பணம், துபாயிலிருந்து பணம், இந்திய விரோத சக்திகள் எல்லாம் அவருக்கு பணம் கொடுக்க ஆரம்பித்தது. ஜார்ஜ் சோரேஸ் உள்பட ஜார்ஜ் சோரேஸ் பணம் கொடுத்திருக்காங்க, 70 கோடி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துத்தான் பொதுமக்கள் கோபம் அடைந்தார்கள். இது ஆங்கிரி ஓட்டு தானே தவிர பாஜகவுக்கு சாதகமான ஓட்டாக நான் பார்க்கவில்லை. அது திருமாவளவனும் செல்வ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைமை 2026 ஏப்ரல் மாதம் தமிழகத்திலும் உருவானாலும் ஆகலாம். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை பணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ டெல்லியில நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே நடக்கும் அப்படிங்கிறீங்க 2026ல? கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் செய்வார்கள். அப்ப அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒரு தொடக்க புள்ளியாகவே பார்க்கலாம். டெல்லியில ஆகிவிட்டது. முருகன் அம்மையார் 2022 முருகனை வைத்தார்களோ 21 வெற்றிவேல் வீரவேல் என்று அதனுடைய தொடர் பணியாகத்தான் இருக்கும். இதுவும் கூட ஆளுநரை தொடர்ந்து அங்க பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் சந்திக்கிறாங்க. அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற பத்தியான பேச்சுக்கள் அதிகமா எழுது அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய கணிப்புப்படி, உங்களுடைய அப்டேட்ஸ் படி யார் முதல்வராக வாய்ப்பு இருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி நாளை காலை 10ஆம் தேதி காலை அமெரிக்கா செல்ல இருக்கிறார், பிரான்ஸ் செல்ல இருக்கிறார். 18ஆம் தேதி திரும்பி வராது. 8 நாள் வெளிநாடு பயணம்.
அது முடிந்த அப்புறம் தான் வந்து முசிப்பாங்களே தவிர அது மட்டும் ஒன்றும் தெரியாது. நரேந்திர மோடி கையால் என்ன இந்த ஓட்டு வந்தது முழுக்க நரேந்திர மோடிக்கு வந்த ஓட்டு தானுங்க. அவர் முடிவு செய்வதுதான் முதலமைச்சர். பார்த்துட்டு வராங்க, அதெல்லாம் வேற. ஏன்னா பிரதம அமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி விழாவில் பேசும்பொழுது கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினார்கள். அது ஏன் ஒரு பத்திரிகைகள் கூட வரவில்லை, இருட்டடிப்பு செய்தார்களே ஏன்? காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி திராவிடத்திற்கு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமான பிரிவினைவாதத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்து கொண்டு விட்டார் என்று ராகுல் காந்தி மீது பழி சொன்னார் நரேந்திர மோடி. அது ஒரு தமிழ் பேப்பர் கூட காமிக்கவே இல்லை. நீங்க எக்ஸாக்டா சொல்லுங்க. இப்ப நான் கூட அதை கவனிக்கல. இப்ப இந்த பேட்டி மூலியமா மத்தவங்க எல்லாத்துக்கும் அது கொஞ்சம் என்ன சொன்னாரு, என்ன இருட்டடிப்பு வந்துச்சு? இருட்டடிப்பு வந்ததுடைய காரணம், ராகுல் காந்தி மற்ற மாநில கட்சிகளுடைய கருத்துக்களை தான் பிரதிபலிக்கிறார். காங்கிரஸ் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் ஏலம் போட்டு விட்டார்கள். காங்கிரஸ் என்பது கர்பன் நக்சல் ஆகிவிட்டது என்று குற்றம் சாட்டினார் நரேந்திர மோடி. அந்த குற்றம் சாட்டும் போது ஒரு உதாரணத்தை சொன்னார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றியம் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அதை மறைமுகமாக நரேந்திர மோடி சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒற்றுமையான இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட பிரிவினைவாதத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஊக்குவிக்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பிரதிபலித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை நரேந்திர மோடி வைத்தார் நேற்று. அந்த அந்த ஒரு வீடியோவை நீங்க ஆடியோவை நீங்க போட்டு காமிக்கணும் உங்க நேயர்களுக்கு. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தின் மீது பாருங்க, பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் என்றெல்லாம் இந்த மாவட்டத்திற்கு 21 மாநிலங்களில் பாஜக ஆட்சி புரிகிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மேப் பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பாஜக தான் ஆட்சி புரியுது, டெல்லி உள்பட. இப்பொழுது மகாபாரதத்திற்கு எப்படி ஹஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தாவம், குருக்ஷேத்திரம் என்பது அந்த 3 இடத்தையும் பாஜக வந்து விட்டது. உத்தரப்பிரதேசத்தில், டெல்லியில், ஹரியானாவில். இப்பொழுது இன்னொன்னு பார்க்கணும்னா, பாஜகவுடைய அணுகுமுறை கடந்த 10 ஆண்டு காலமாக சரத்பவார் 50 ஆண்டுகள் மகாராஷ்டிரா அரசியல் கோலோச்சியவர், அதாவது டவுன் ஆயிட்டார். அதே மாதிரி ஹரியானால தேவிலால், பன்சிலால், பஜன்லால் இருந்தக்கூடிய லால் குடும்பம் வந்து அழிச்சிட்டாங்க. மாயாவதி அழிச்சிட்டாங்க. முஃப்தி முகமது அழிச்சிட்டாங்க. அவங்க ஒன்னொன்னா பண்ணிட்டு வராங்க. இப்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்று அழித்து விட்டார்கள். ஒத்தை தலைமை. அடுத்த குறி தமிழகம் தான். 50 வருட ஆதிக்கத்தை அனைத்து மாநிலங்களிலும் சரி செய்து சமாப்தி செய்தார்களே, அடுத்ததாக தமிழகத்தின் மீது தான் குறி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவன ஈர்ப்புங்க. அங்க டெல்லியில அந்த பிரச்சாரத்தின் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 2500 ரூபாய் மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னு வந்து பாஜகவினர் வந்து சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இங்க அது தொடங்கப்பட்டது. ஆரம்பத்துல மகளிருக்கு 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, அது மற்ற மாநிலங்களுக்கும் டிரான்ஸ்பர் ஆகி இப்போ வந்து பாஜகவே அதை வந்து கையில் எடுத்திருக்கு. ஏன்னா இலவசம் பத்தியான பாஜகவுடைய பார்வையே இப்போ மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்று கூட திமுகவினர் வைக்கிறாங்க. அதுதான் அவங்க வட இந்திய மாநில பெண்மணிகளுக்கு பணம் கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அவங்க வெறும் தமிழுக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்களா? குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டால், இலவசம் பரவத்தான் செய்கிறது. இவங்கிட்டே யார் கற்றுனாங்க? எம்ஜிஆர், காமராஜருடைய தான் திமுக செயல்பட்டு வருகிறது. காமராஜருடைய மத்திய உணவு திட்டம், கல்வி திட்டம், எம்ஜிஆருடைய மதிய உணவு திட்டத்தை தான் திமுக பின்பற்றுகிறது. அதே என்ன புதுசா பண்ணிட்டாங்களா திமுக? இல்ல, பாஜக இவ்வளவு நாள் அந்த மாதிரி அரசியல் எடுக்கலையே. இப்ப வந்து இங்க வாக்குக்காக இதை பத்தி பண்றாங்க அப்படிங்கறது தானே குற்றச்சாட்டு. காலம் மாறும் பொழுது அவர்கள் அந்த கடைபிடித்தது காலத்திற்கேற்ப அவர் செய்கிறார்கள். தவறு என்ன இருக்கிறது? ஆக மொத்தம் வட இந்தியாவில் இருக்க பெண்மணிக்கு எல்லாம் பணம் கொடுக்க கூடாது. அப்போ அது திராவிட மாடலை அவர் காப்பி அடிச்சா நீங்க தம்பட்டு அடிச்சுங்க, யார் வாங்கினாங்கிறாங்க? வச்சுங்க. இப்ப டெல்லி ஒரு சரத்பவார் மாடல் போச்சு, அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல் போச்சு, மம்தா பானர்ஜி மாடல் போய்கொண்டிருக்கிறது. இப்ப திராவிட மாடலையும் அடித்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய ஆழ்மையான கருத்து. இல்ல, இப்போ 2100 ரூபாய் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, அதுக்கு போட்டியா 2500 ரூபாய் கொடுக்குறாரு. என்ன எல்லாருமே ஃப்ரீன்னு சொல்லும்போது இவங்களும் ஃப்ரீயா கொடுக்க எதிர்த்து எங்க இருக்கணுங்க? எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கும்போது இவிஎம் பத்தி குறை சொல்றாங்களே, இந்த 2100 ரூபாய் பத்தி ஏன் குறை சொல்றாங்க? 48 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது ஊழல் என்று சொல்கிறார் ராகுல் காந்தி. இன்னைக்கு காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறதா இருந்தார். ஆனா ராகுல் காந்தியை காணாம போயிட்டார். இன்னைக்கு காலையில கார் எடுத்து எங்க வெளில போயிட்டாராமே. அது தெரியுமா? டெல்லியில வதந்தி. ஆக மொத்தம் 48 இடங்களில் வெற்றி பெற்ற பிறகும் கூட தேர்தல் கமிஷன் மீதும் இவிஎம் மீதும் குறை சொல்லக்கூடியவர்கள் ஏன் இந்த ஃப்ரீ பீச்சை பற்றி சொல்றாங்க? ஃப்ரீ பீச் இலவசம் கொடுப்பது தவறு என்ன இருக்குதுங்க? எல்லாருமே கொடுக்கும்போது பாஜக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீள் செயல்பாட்டி காண்பித்தார் ஏக்நாத் ஷிண்டே. அதுதான் உங்களுக்கு 3 மாசம் பணத்தை போட்டார். முதல்ல திமுக போட்டா சொல்லுங்க.
டீசல் விலையை குறைக்கிறாங்களா 5 வருஷம், நீட்டை எடுக்கிறாங்கன்னு உழைச்சாங்களா? அந்த மாதிரியான பொய் வாக்குறுதிகளை சொன்னதுனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சமாப்தி அடைந்தார். அதே மாதிரி திமுகவும் போய்விடும் 2026 என்பதுதான் நிதர்சன கருத்து. ஓகே, இப்ப நீங்க 10 நாள் கழிச்சு தான் வந்து சிஎம் தொடர்பான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க கணக்குப்படி அங்க அந்த லிஸ்ட் ஆஃப் அந்த நபர்கள் யார் வந்து பிரிஃபரன்ஸ் வந்து சிஎம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணக்குப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மா தான் வர வேண்டும். ஜெயந்த் கில்லர். அடுத்ததாக வீரேந்திர குப்தான்னு ஒருத்தர் இருக்காரு, பழைய RSS காரர். வட இந்தியாவில் குப்தா என்பது பனியாவினுடைய இது, அவர் வந்தாலும் வரலாம். அப்படி இல்லை என்றால் வீரேந்திர சச்சிதேவா என்று இருக்கக்கூடிய ஒருத்தர். இந்த 3 பேர்கள் தான். ஆனால் நரேந்திர மோடி என்பவர் தடான ஒரு பொண்ணை கொடுத்துட்டான், பெண்மணியை கொடுத்துட்டான். அவர் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சு பல திரௌபதி முர்மு தடால்னு வந்தா பாருங்க, அந்த மாதிரி வருவாங்க. அதுவும் ஆச்சரியப்படும். என்னுடைய கருத்தில் பிரவேஷ் வர்மா தான் வர வேண்டும். இப்ப தமிழ்நாட்டுல திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு, ஈகோ பிரச்சனையின் காரணமா தான் வந்து இந்த இந்தியா கூட்டணி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நிறைய வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாரு. தோல்வி ஒத்துக்கிறாருல்ல திருமாவளவன், மூக்கொடைஞ்சின்னு ஒத்துக்கிறாரா இல்லையா? தமிழ்நாட்டில் இவர் பண்ணக்கூடிய கபட நாடகம் யார் தெரியல. திமுக உடைக்க வேண்டும் என்று இவர் நினைக்கிறார். அது யாரு பாக்குறாங்க? எதுக்குங்க ஆதன் அர்ஜுனாவோட சேர்ந்துட்டு விஜய் பக்கம் இங்க டெல்லியில தம்பிதர வீட்டுல போய் பார்த்து பேசிட்டு இருக்காரு. இங்க டெல்லியில ஏன் கபட நாடகம் ஆடுறாரு? அதிமுக ஒரே பாடணும், திமுக வெளில வந்து நிச்சயங்க அவர் வந்துருவாருங்கிறீங்களா? ஆமா, தாராளமா வந்துடும். அவருக்கு அங்க சரி இருப்பு கொள்ள திமுக எடுத்து போட்டுருணும், அவங்கள கயட்டி விடணும். எங்க வயசுல பிள்ளை பூச்சி வச்சு எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? குடையுதேன்னா அவர் குடைஞ்சிட்டே இருப்பாரு. டிசம்பர் 6ஆம் தேதி பாருங்க, புஸ்தகத்தை வெளியிட்ட போகாத திமுக உடனே கை தட்டினாங்க. அடுத்ததாக மீதி பிரச்சனை இன்னொரு இடத்துல இந்த மலம் கலந்ததை பற்றி வேங்கை வயல் படுத்த அதை பற்றி அப்புறம் கை தட்டினா நின்று போச்சு. இப்ப திருப்பவும் விஜயும் திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனா மூலமாக ஒன்றாக பிரயாணம் செய்தார்களே ஆனால் திமுக இன்னும் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. டெல்லியில ஒரு திருமாவளவனா இருக்காரு, சென்னையில ஒரு திருமாவளவன். அது திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் பார்த்தா ஒதுங்கி போயிடுறாங்களே. அதே நான் கண்ணால பார்த்தேனே, சைட்ல போயிடுறாங்க, அப்படி பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமாகி விட்டது திருமாவளவன் மீது. அவர் ரொம்ப நாள் கண்டினியூ பண்றது கஷ்டங்க. கருத்துக்க சொல்றது அவரு வாய் கூச்சாம சொல்றாரு அவரு. ஓகே, நான் இறுதியா கேட்கறது இப்ப டெல்லியில வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான சூழல் வந்து காணப்பட்டு இருக்கு. பாஜகவுடைய அந்த மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இப்ப திரும்ப வந்து புதிய ஆட்சி வரப்போகுது, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்காங்க? நரேந்திர மோடி மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் சொல்லுவதை செய்பவர். திமுக மாதிரி சொல்லாததை செய்ததாக சொல்லுவதை செய்யாமல் இருப்பதெல்லாம் திமுக கலை. ஆனால் நரேந்திர மோடி கேரண்டி என்று சொல்லுகிறார். உதாரணத்திற்கு கொரோனா சமயத்தில் தனக்கு மருந்து கொடுத்து உயிர் காப்பாற்ற வைத்தது, 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தருவது, வீட்டிற்கு வீடு கழிவறை கட்டி கொடுப்பது, வீட்டுக்கு வீடு தண்ணி கொடுப்பது, இதெல்லாம் தான் விளக்கு கொடுப்பது, LED பல்பு கொடுப்பது, இதெல்லாம் தான் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஏழையின் வயிற்றில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னாரோ நரேந்திர மோடி காண்கின்ற இருக்காங்க. அதுதான் திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடியிடம் இருந்து ஏழை முகத்தில் இறைவனை காண்கிறேன் என்று அண்ணாதுரை சொன்னதைத்தான் நரேந்திர மோடி கடைபிடிக்கிறார் இப்பொழுது டெல்லியில். அதனால்தான் அவருக்கு அதிகமான வரவேற்பு டெல்லியில் இருக்கிறது. சொல்வதை செய்கிறார். அவர் வீட்டுல ஊழல் இல்லைங்க, அவர் வீட்டுல ஒரு உதயநிதி கிடையாதுங்க, அவர் வீட்டுல ஒரு அபிஷேக் பானர்ஜி கிடையாது, அவர் வீட்டுல வந்து ஒரு சரத்பவார் கிடையாது, தானே இருக்காரு. இது வரைக்கும் அவர் ஓரவுக்காரன் வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? அவர் வீட்டுல ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு இருக்காரு அவரு. ராகுல் காந்தி இன்னைக்கு காலைல காணாது போயிட்டார், வியட்நாம் போயிட்டான்னு டெல்லியில் சொல்றாங்க. பிரச்சனைனா வியட்நாம் போயிடுறாரு. அவருக்கு குடும்பம் இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் டெல்லியில் வதந்தி. அதைத்தான் மறைமுகமாக சொல்லுகிறார் அமித்ஷா, ஒரு வீடியோல சொல்லி விட்டாரு. சோ இதெல்லாம் வச்சு பார்த்தால் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம். நம்புங்கள் நரேந்திர மோடியை, நரேந்திர மோடி கைவிட மாட்டார் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து பொதுமக்களே வந்து விட்டது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் அவர் வெற்றி பெறுகிறார். ஓகே, நீங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. டெல்லியில இருந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.